இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது மே 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் இருக்க போகுது. விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருந்த நிலையில் அதிலிருந்து புதன் வந்து ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்போ ராசியில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த யோகம் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணணுமோ, படிக்கணுமோ, தேர்வு எழுதணுமோ, பயணங்கள் திட்டமிடுறது, இதெல்லாம் வந்து உங்களால் தெளிவாக இருக்க முடியும். தெளிவாக நம்ம இருந்துட்டாலே முதல்ல வந்து நமக்கு நஷ்டங்களோ கஷ்டங்களோ படிப்பினைகளோ ஏற்படாது. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுலபமாகவும் சரியான நேரத்திற்கும் நம்ம செஞ்சுருவோம். குறிப்பாக நல்லா பேச முடியும், ப்ளசண்ட்டாக இருக்க முடியும். அப்படி இந்த தெளிவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதன் பிறகு சூரியன் வந்து இந்த வாரத்தில் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு வரார். 2ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்போது வாக்குஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் ஏதோ உங்களுடைய தேவைகளை கேட்பதற்காக, பிரச்சனைகளை சொல்வதற்காக பயந்து கொண்டிருந்தால் அந்த பயமானது இப்போ சரியாகும். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் 2ல் சூரியன் வரும்போது அவங்களுடைய தேவைகளை கேட்டு பெறுவார்கள். புரட்சிகள்லாம் நடக்கும் இல்லையா, அப்போல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த சூரியன் பலமாக இருந்திருப்பார். அப்படி 2ல் சூரியன் இருக்கிறனால வீட்டில் நான் இதான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, முழு மனதோடு சொல்லுவீங்க. நீங்கள் அதில் உறுதியாக இருக்கிறதுனால உங்களை அதில் படிக்க வைப்பாங்க பெற்றோர்கள். அப்படி வேலை செய்கிற இடத்துல, வெளியிடங்களில் இப்படியாக உங்களுடைய பேச்சு வந்து மிகச் சரியாக இருக்கும், நியாயமானதாகவும் இருக்கும். சூரியன் வந்து தைரியத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னு சொன்னால் அவங்க பக்கம் நியாயம் இருக்கும், இருந்தால் தைரியத்தை கொடுப்பார். அப்படியாக தெளிவு இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, துணிவு இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு நாளின் கடமைகளையும் மிக சிறப்பாக செய்ய முடியும். குறிப்பாக பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள முடியும். இந்த வாரத்தில் நரசிம்ம ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி இப்படியான விசேஷ நாட்கள் வருகிறது. இதில் வந்து சித்ரா பௌர்ணமி பெரும்பாலானவர்கள் வந்து அதற்கான வழிபாடு, சித்திரகுப்த பூஜை இதெல்லாம் செய்வீங்க. சங்கடகர சதுர்த்தி மாதந்தோறும் வழிபாடு செய்வீங்க. இந்த நரசிம்ம ஜெயந்தின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த சதுர்த்தசி திதி அன்றைக்கு அந்த விசேஷம் வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த நரசிம்ம சுவாமியை வழிபடும்போது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும், நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலமானது ஏற்படும். அந்த நாளில் இருந்து எப்படி பக்தியோடு இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு கடைபிடித்தா இதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா காலமுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமாக இருக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டுங்க மேஷ ராசியினருக்கு சாதகமான வாரமாக தான் இந்த வாரம் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? ரிஷபராசி என்பவர்களுக்கு அனுகூலமான சாதகமான நிலைப்பாடுகள் தான் இருந்து கொண்டு இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உச்சபலத்தோடு இருப்பார். பெரும்பாலும் இந்த சுக்கிரன் வந்து ஒரு மாதத்திற்குள்ளாக 17-20 நாளுக்கு மேலே அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நிலையில் இப்போ ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது மற்றும் உச்சபலத்தோடு இருக்கிறது, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அதனால் என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுடைய சுய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். லக்னம் வலுத்திருந்தா, ராசி வலுத்திருந்தா, அந்த ராசி அதிபதி வலுத்திருந்தா முதல்ல நான் எனக்கு என்னுடைய தேவைகள், நான் எதை அடையணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது ஒன்று. 2வது உங்களுக்கானது எது, உங்களுக்கான படிப்பு என்ன துறை, உங்களுக்கான உத்தியோகம், உங்களுக்கான இலக்கு, வாழ்க்கையில் உங்களுடைய கோல் என்ன, எதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிய வரும். அப்படி தெரிய வரக்கூடிய அனுகூலம் வந்து சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதன் பிறகு சூரியன் வந்து 12லிருந்து ராசிக்குள்ளே வரப்போறார். அப்படி வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம வந்து நான் உயரணும், முதல் இடத்தை பிடிக்கணும், நல்ல நிலையில் இருக்கணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு தானாகவே வந்துடும். சூரியன் வந்து 2ல் இருந்து எல்லாருக்குமே அந்த பேச்சு சொன்னாலே, அதே போல் லக்னத்திலேயே ராசியிலே இருக்கும்போது நம்ம வந்து யாருன்றது பிறருக்கு தெரியணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே வரும். அப்படிப்பட்ட விஷயம் வரப்போகுது. அதனால நீங்கள் வந்து எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதில் உயர்வதற்கான மேற்கொண்டு படிப்போ, இன்னும் நிறைய கற்றுக்கொள்வதோ, கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதோ இது செய்யலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும். இப்படிப்பட்ட அம்சங்கள்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது.
இருக்கு. சார், ரிஷப ராசினருக்கான வார பலன்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க. மிதுன ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? கடந்த வாரம் சொல்லியிருந்தீங்க சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு. இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரமும் தொடர்ந்து சாதகமாகத்தான் இருக்க போகுது. 10, 11, 12 இந்த இடங்கள் எல்லாம் கிரகங்கள் இருக்கின்றது. 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், ராகு, சனி இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கும்போது வேலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய ஆற்றலை முழுமையாக உங்களுடைய துறையில, வேலையில, தொழில்ல, வியாபாரத்துல உங்களால வெளிப்படுத்த முடியும். அந்த ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து ரொம்ப விஷயங்கள தெரிந்து வைத்திருப்பீங்க. ரொம்ப அறிவு உங்களுக்கு இருக்கும். அத வந்து பிரயோகம் பண்ணுவதற்கு, அத வந்து வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அத வெளிப்படுத்தி எல்லாரும் அத கேட்கறாங்க, அத வந்து ஃபாலோ பண்றாங்க, கடைபிடிக்கிறாங்க. அதனால உங்கள வந்து கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வாரத்துல நடக்கப் போகின்றது. அதற்கு அடுத்து நீங்க பலனை எதிர்பாராமல் ஒரு காரியம் செய்தாலும் கூட, அதுல உங்களுக்கு பலனானது கிடைக்கப் போகிறது. அந்த லாபஸ்தானத்துல இந்த ராசி அதிபதி புதன் இருக்கிறதுனால. பிறகு அந்த 12ஆம் பாவத்துல சூரியன் மற்றும் குருவுடைய சேர்க்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நல்ல பயணங்கள், நல்ல செலவுகள், நல்ல பேச்சு, நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிறது, நல்லத பார்க்கறது, கேட்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் கவனமா என்ன இருக்கணும்னு சொன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதிபுத்திசாலியா சில பேர் இருப்பீங்க. அவங்க வந்து யோசிக்காம பேசிடக்கூடாது. பேச்சுல கொஞ்சம் கவனமா பேசினா பிறர் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு பேசினா பிறர் திருத்துற மாதிரி இருக்கும். இதை கவனத்தில் கொண்டா போதுமானது. இந்த வாரம் அனுகூலமா இருக்கு. சார், மிதுன ராசினருக்கான வார பலன்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஆதவன் திருச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 5/8/1996 இரவு 7:15 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு இதே நிறுவனத்தில் ஊதிய உயர்வு கிடைக்குமா அல்லது வேறு வேலை தொடரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்க. லக்னம் வந்து கும்ப லக்னமாக வருகிறது. அப்போ நீங்கள் வந்து கிராஜுவேட்டு, ஆனால் வந்து குறைந்த ஊதியத்தில் பணிபுரியுங்க. லக்னத்திற்கு 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தில் புதனுடைய வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்றார். அப்போ உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒன்று ப்ரமோஷன் வேணும், இல்லைனா வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற எண்ணம் வந்து அதனால தான் வருது. நீங்கள் வந்து ரொம்ப வேலையில் சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்போது அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி வந்து வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கார். அவரோடு வந்து கேதுவுடைய சேர்க்கையானது இருக்கின்றது. ராசிக்கும் கூட நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் சொல்கிறதுனால கேதுவுடைய தொடர்பு தான் இருக்கின்றது. அப்போது உங்களுடைய மதிப்பு வந்து பிறருக்கு தெரியலை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கோவமாக இருக்கும்போது வீட்டில் சண்டை போட்டாலோ அல்லது மற்றவங்க கிட்டேயோ, நான் இருக்கிற வரைக்கும் என்னோட அந்த ப்ரெசன்ட் இருக்கிற வரைக்கும் என்னோட அருமை உங்களுக்கு தெரியாது, நான் இல்லைன்னா தான் தெரியும் அப்படி சொல்லுவாங்க. குடும்பத்தில் நிறைய பேர் சண்டை வரும்போது சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அலுவலகத்தில் உங்களுக்கு அது போன்ற ஒரு விஷயம் நீங்கள் செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேலையை விட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் இல்லையே அப்படின்றதுனால அப்போ எவ்வளோ வேலை நீங்கள் பார்த்துட்டீங்க, எவ்வளோ பொறுப்பாக இருந்தீங்கன்றது அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் தாராளமாக நீங்கள் வாய் விட்டு கேட்டுடலாம். எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறீங்களா, ப்ரமோஷன் கொடுக்குறீங்களா, எவ்வளோ நல்லா கொடுப்பீங்கன்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேலை மாற்றத்தை நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த 10ஆம் அதிபதி 5ல் புதன் வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. இப்போ தசாபக்தி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் பிறந்தது வந்து கேதுவுடைய சாரம் இல்லையா? அப்போது கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ சந்திர மகா திசையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சந்திர திசையில் இப்போ ராகுவுடைய புக்தி வந்து பூர்த்தி ஆயிட்டு குருவுடைய புக்தி உங்களுக்கு தொடங்குகின்றது. அந்த குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அவரும் வக்ரகதியில் தான் இருந்து கொண்டு இருக்கார். இந்த சந்திரன் சொல்லக்கூடிய கேதுவுடைய தொடர்பு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே மதிப்பு மரியாதை இருக்கிறதோ, அது வந்து வெளி மாவட்டமோ வெளி மாநிலமோ அங்கே கூட நீங்கள் போகிறதுக்கான முயற்சியை செய்யலாம். சந்திர திசை அப்படின்றதுனால அவர் வந்து 6 குடையோர் 3ல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால தாராளமாக உங்களுக்கான எதிர்காலம் வேலையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியது. இது சாதகமாக இருக்குது. வாய் விட்டு கேளுங்க, இல்லைனா வேலை மாற்றம் தைரியமாக செய்யலாம். ஆனால் ராகு புக்தி முடிஞ்சு குரு புக்தி தொடங்குறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட எனக்கு ஊதிய உயர்வு கிடைக்குமா இல்ல நான் வேற வேலை தேடலாமான்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை வந்து நல்ல சம்பளத்தோட ஒரு வேலை இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு ஜாதக அமைப்பு ஒருவருக்கு எப்படி இருந்தா இது சாத்தியம் சார்? 11ஆம் இடம் சொன்னார். லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசினார். அதே மாதிரி 10ஆம் பாவம் உத்தியோகஸ்தானமும் கூட.
இந்த உத்தியோகஸ்தானாதிபதி, இந்த ஜீவனாதிபதி 10ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் பாவத்துடையோ அல்லது 2ஆம் பாவம் தனஸ்தானத்துடையோ தொடர்பு இருந்தால் நல்ல சம்பளம்ங்கிறது கிடைக்கும். ஒரு சில பேர் ஜாதகத்துல பார்த்தோம்னா, அவங்க ரூ. 200 உழைச்சாதான் ரூ. 100 கிடைக்கும்னு சொல்லுவா. டபுள் தி எஃபோர்ட் போட்டாகணுங்கிற மாரி சொல்லுவா. ஸோ நீ வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதே. மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்காதே. அவன் ஒரு வேலையுமே செய்யாம, அவன் வெறும் ரூ. 50 கூட வேலை பார்க்குறான். அவனுக்கு ரூ. 200 கிடைக்குது. ஆனா நான் ரூ. 200 வேலை செய்றேன். எனக்கு ரூ. 100 தான் கிடைக்குதுன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்காதே. இது அவரவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்தது. பொதுவாவே ஒரு மேனேஜரியல் டெக்னிக் என்ன தெரியுமா? நல்லா வேலை செய்றவள தான் திருப்பி திருப்பி வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வேலை நடக்கணும். ஆனா ஓபி அடிக்கிறவன வந்து அவன என்னதான் சொன்னாலும் அந்த வேலைய செய்ய மாட்டான். அவனுக்கு அதுக்கான திறமைங்கிறது கிடையாதுங்கிறது தெரிஞ்சு அவன ஃப்ரீயா விட்டுடுவான். ஆனா எல்லாரும் ஒரே சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பா. இது வந்து ஒரு மேனேஜரியல் டெக்னிக். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். உங்களுடைய திறமைங்கிறது உங்ககிட்ட இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. இப்ப உதாரணத்திற்கு இந்த ஜாதகரை எடுத்துக்கும் பொழுது ஒரு உத்தியோக ரீதியாக மிகவும் திறமைசாலி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டார். ஏன்னா 10ஆம் பாவத்திற்கு அதிபதி 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது சிந்தனையை குறிக்கும். இவருக்கு சதா சர்வகாலமும் தன்னுடைய உத்தியோகத்தை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு ஆஃபீஸில் இந்த வேலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே இந்த வேலையை பற்றின பிளான்லாம் போட ஆரம்பிச்சிடுவார். இது இப்படி செஞ்சால் இது சரியாக இருக்கும், அப்படி செஞ்சால் சரியாக இருக்குங்கிற அந்த எண்ணங்கள் அத்தனையுமே இருக்கும். கூடவும் 2 சுப கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது நன்றாக வெற்றியை கொடுத்து விடும். ஆனால் இங்கே அவருக்கு எது அந்த லாபத்தை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தயக்கம் மட்டும்தான். ஏன்னா லக்னாதிபதியே 2ஆம் பாவத்தில் இருக்கார், கூட கேதுவோட சேர்ந்திருக்கார். அவரும் கேதுவனுடைய சாரம் வாங்கின ஒரு நட்சத்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது பேச்சிலே தயக்கம் என்பது இருக்கிறது. இவர் எடுத்து சொல்லணும், எடுத்து சொன்னா கூட எடுபடுமாங்கிறது சந்தேகம்தான். அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க பேசுவதை விட நீங்கள் உங்களுடைய ரிட்டர்ன்ல காமிக்கணும் எல்லாத்தையுமே. இப்போதான் இன்றைக்கி தான் மெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து இப்போ நடக்கிறதே சந்திர திசைன்னு சொல்லிட்டாரு. சந்திரன் வந்து 3ஆம் பாவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டார். 3ஆம் இடம்ங்கிறது எழுத்துக்களை பற்றி சொல்லும். நான் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பப்போ மெயில் ரிப்போர்ட்டாக போட்டுகிட்டே இருக்கணும். அந்த மெயில் வந்து இவருக்கான ப்ரூஃபாக இருக்கும். இது வந்து அவருடைய பாஸுக்கும் போகணும், இவருடைய மேனேஜருக்கும் போகணும். எல்லாருக்குமே இந்த சிசி போட்டுகிட்டே வரும்போது நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணுங்கிறத நீங்கள் வாயால் கேட்குறத விட நீங்கள் ரிட்டர்ன்லேயே கேட்டுடலாம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட இல்லை வேறு வேலைக்கு முயற்சி செய்யும் பொழுது கூட உங்களுடைய பேச்சு திறனை விட உங்களுடைய எழுத்து திறனும் சிந்தனை திறனும் நன்றாக இருக்கிறது. எழுத்தின் மூலமாக சாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு ப்ரூஃபாக வச்சுண்டு எழுத்தின் மூலமாக உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை வைங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்னு இவருக்கு சொல்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே அவர்களுக்குரிய பலம் எதுங்கிறத பார்த்துக்கணும். நமக்கான பலவீனம் எதுவோ அந்த பலவீனத்தை நோக்கி செல்லாமல் நமக்கான பலம் எதுவாக இருக்கிறது அந்த பலத்தினை இந்த நேரத்திலே பயன்படுத்தி கொள்ள முடியுமா, அதை நினைச்சுட்டு அதை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே எந்த பாவம் பலமாக இருக்கிறதோ அதன் மூலமாக அவர்களால் இந்த தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியுமா. அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக அமைகின்றது. குரு பகவான் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலம் சந்தரித்து கொண்டிருந்துட்டு இப்போ வந்து அவர் இந்த 12ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் அவருடைய வயது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு வந்து ஏதாவது மாற்றங்கள் வரும். அதை வந்து ஏற்றுக்கொள்வது நல்லது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டோடு பூர்த்தி பண்ணிவிட்டு அடுத்த ஆண்டு வந்து வேறு இடத்துல போய் படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தால் அது நல்லதுக்கு தான். இதை விட அது இன்னும் பெரிய ஸ்கூலாக பெரிய காலேஜாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். உடல் உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த வைத்திய சிகிச்சை முறையை வந்து மாற்றுகிறார்கள்னு சொன்னால் நல்ல விஷயங்களாக இருக்கும். பொதுவாக இடம் மாற்றம், வீடு மாற்றுறது, உங்களுடைய அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க செட் ஆகலைன்னு சொல்லும்போது நமக்கு வியாபாரம் செட் ஆகலை, நம்ம இதை விட்டுட்டு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படியாக நீங்கள் சிந்திக்கலாம். இப்படியாக இடமாற்றம்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இது இந்த குருவுடைய நிலையை வைத்து நம்ம சொல்வதோடு ஏனைய கிரகங்களும் இதற்கு உறுதுணையாக இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து வாரத்தை தொடங்குறார். 5, 6ஆம் இடத்திற்கு போய் வாரத்தை பூர்த்தி பண்ணுறாரு. அந்த 6ஆம் அதிபதி தான் குருவாக இருக்காரு. அதனால இந்த வாரம் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அம்சம், அது ஒரு மாற்றத்தினால வரக்கூடியதாக இருக்குது. சார், கடக ராசினருக்கு கடந்த வாரமே சொல்லியிருந்தீங்க திருப்திகரமான திருப்பம் இருக்க போகுதுன்னு. ஆனா இந்த வாரம் என்னென்ன மாற்றம் நிகழ போகுதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நல்ல பலன்கள் கிடைக்க போதா இல்லையா? சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து
கடுமையான உழைப்பு, விடாமுயற்சிக்கான பலாபலன்கள் கிடைக்கும். குறிப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் அதை செஞ்சு முடிப்பீங்க. ராப்பகலாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. திருமண விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நல்லபடியாக அதை செய்து முடிக்கிறதுக்கு என்னென்னலாம் சிந்திக்கணுமோ, எங்கேருந்து பணம் திரட்டணுமோ, யார் யாரோட உதவியெல்லாம் தேவையோ இதையெல்லாம் சரியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அம்சமானது இருக்கின்றது. அதுபோல் வந்து உத்தியோக ரீதியாக நீங்கள் யாரிடத்தில் வந்து எப்படி நடந்து கொள்ளணும் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல எப்போ வந்து சனி கிரகம் வந்து விட்டதோ அப்போ நீங்கள் வந்து யாரையும் எதையும் வந்து பாராமல் நான் என் வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கணும். பிறருக்கு ஏற்றவாறு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்கிறது. அதையும் கூட இந்த வாரத்தில் செய்யக்கூடிய பக்குவமானது உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அந்த சூரியன் சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்போ 10ல் சூரியன் வருது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். குறிப்பாக அது உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் கொண்டாடக்கூடிய நிலை இல்லை. அப்போ 10ல் சூரியன் வரார். அப்போ அதை எப்படி நம்ம கொண்டு வரணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வழியில் போய் தான் திரும்ப நம்ம கொண்டு வரணும். இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியும். இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோக ரீதியான அனுகூலம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறது. பெரிய காரியங்கள் எதை நீங்கள் எடுத்து செய்து கொண்டிருந்தாலும் அதை செவ்வனே சிறப்பாக செய்து உங்களால் முடிக்க முடியும். மீண்டும் அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமே இருக்காது. அப்படியாக நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வீடு கட்டக்கூடியவர்கள், ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும். இந்த காலத்தில் கூட நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து எதிர்பாராமல் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை விட சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அடுத்து யாராவது வீடு கட்டணும்னா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், சிம்ம ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? அவங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் நல்ல மாற்றங்கள் நிகழப்போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த விஷயம் வந்து சரியாக தான் இருக்கும். அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அந்த சுக்கிரன் சொல்லக்கூடியவர் வந்து தன பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால மாற்றங்கள்னு சொல்லக்கூடியது 2 வகையில் உங்களுக்கு ஏற்படும். ஒன்று அந்த தனஸ்தானம் சொல்லக்கூடியது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் மாற்றங்கள் வரும். கூடுதலாக ஒரு வருமானம் சம்பாதிக்கிறது. ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழியிலிருந்து உங்களுக்கு வந்து பணம், அந்த பொருள் வரக்கூடிய விஷயத்திற்கான முயற்சியை நீங்கள் ஆரம்பித்தவங்க அதில் பலன் அடையக்கூடிய அம்சமானது இருக்கின்றது. அதுபோல் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். திருமண விஷயத்தில் சரியாக வரன் அமையலை, தடையாகுது, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது நீங்கள் அந்த திருமணத்துக்கு எப்படி வரன் தேடுறீங்கன்ற விஷயத்தை இப்போ மாற்றிக்கொள்வீங்க. அதனால் அது வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதன் பிறகு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து 9ஆம் இடத்திற்கு வரார். அதனால் ஏதாவது ஒரு கெட்ட பெயரோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ தேவையில்லாமல் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய நிலை வந்து நீங்கள் நல்லா பேசினா கூட பிறர் வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் தவறு நடந்த இடத்துல இருந்தால் கூட நீங்கள் சந்தேகிக்கப்படுவீங்க. நீங்கள் தவறே செய்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அந்த நிலையானது மாறப்போகிறது. அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவப்பெயர்லேருந்து மீண்டு வரப்போறீங்க. நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். மணிகண்டன் பட்டுக்கோட்டையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/9/1977 அதிகாலை 4:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மனைவி அண்மையில் மறைந்து விட்டார். எனக்கு 11 வயதில் குழந்தை உள்ளது. நான் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாமா? அது எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்கின்றது. பொதுவாக கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தைக்காக திருமணம் செய்து கொள்ளணுன்ற எண்ணம் வரும்போது தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். ஏன்னா லக்னத்திற்கு 5ஆம் பாவம் உங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கின்றது. அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த குழந்தைக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய சம்பாரித்து அவளை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ 2ஆம் திருமணம் சொல்லும்போது அந்த கலத்திர பாவம் எப்படி இருக்குது, எதனால் முதல்ல பிரச்சனை வந்தது, இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து கடக லக்னம்னு சொல்லிட்டேன். சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்கள் வந்து லக்னத்தில் சேர்ந்துருக்கு. இந்த சுக்கிரன் வந்து இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் சனி வந்து அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருக்காங்க. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி தான் களத்திரஸ்தான அதிபதியாகவும் இருக்கார். இது வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து நற்பலன் தராத கெடுபலன் தரக்கூடிய கிரகங்கள் லக்னத்தில் இருக்குது. இந்த லக்னத்திற்கு யோக பாக்யாதிபதிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து பாக்யாதிபதி, அங்காரகன் வந்து பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி.
இவங்க 2 பேரும் லக்னத்திற்கு பின்னாடி 12ஆம் இடத்துல மறைந்து இருக்காங்க. அப்போ நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் பலம் இல்லாமலும் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் பலமாக இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை மனைவி வந்து இழந்ததுக்கு உங்கள் ஜாதக ரீதியான காரணமாக இருக்கிறது. இப்படி சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தினால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைத்து கொள்ளக்கூடாது. தவறான புரிதல் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கான எல்லாமே தீர்மானிக்கப்பட்டுடும். உங்களுக்கு கலத்திரபாவம் இப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பிரச்சனை வந்திருக்கு. அப்போ மறுபடியும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொன்னால் அந்த பார்க்குறீங்களே அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம் ரொம்ப பலமாக இருக்கணும், ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கணும், சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ரொம்ப பலமாக இருக்கணும், இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து சாதகமான திசையாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து மாரகாதிபதி அஷ்டமாதிபதி இப்படின்னு சொல்லக்கூடிய திசைகள் வந்து நடக்காமல் இருக்கணும். இப்படி பார்த்து நீங்கள் செய்து கொண்டால் கட்டாயம் அடுத்து செய்து கொள்ளக்கூடிய திருமணம், அந்த மனைவியோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறது, அந்த குழந்தையை நல்லா ஆளாக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். தசாபக்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது வந்துட்டு புதன் மகாதிசை, அது பூர்த்தியாகி கேது சுக்கிரன் சூரிய திசையெல்லாம் முடிந்து இப்போ வந்து நீங்கள் சந்திர மகாதிசையில் இருந்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் இப்போ வந்து திசை நடத்துகிறாரு. அந்த சந்திரனில் வந்துட்டு சந்திரன் செவ்வாய் ராகு குரு புக்தியெல்லாம் முடிஞ்சு இப்போ சனியுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் தன்னுடைய புக்தியை நடத்துகின்றார். சந்திர திசையில் சனியுடைய புக்தி. இந்த சந்திரன் சனின்னு சேரக்கூடிய ஒரு அம்சத்தை புனர்பூ யோகம்னு சொல்கிறோம். செய்த விஷயத்தை மீண்டும் செய்யறதுன்னு சொல்லி. அப்போ இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாக இந்த திருமண விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதுக்காக வந்து வரன் பார்க்குறேன்னு சொல்லி வெப்சைட்டில் நீங்கள் மேட்ரிமோனியில் போடுறதோ அல்லது பெரியவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறதோ அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த 11ஆம் பாவாதிபதியாக பாதகாதிபதி சுக்கிரன் சொன்னோம், அவரே லக்னத்தில் இருக்கிறதுனால கலத்திரத்தை கெடுத்தாலும் அந்த 2வது திருமணத்தை கொடுத்துருவாரு. அது நடக்கும். தாராளமாக நீங்கள் பார்க்கலாம், செய்து கொள்ளலாம். சார், இந்த நேயர் கேட்டிருந்தாங்க, நான் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாமா, அது எப்போது நடக்கும் அப்படின்னு. ரொம்ப விரிவான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நீ சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க போறோம் திருமணத்துக்கு அப்படின்னா, காதல் திருமணமா இல்ல வீட்ல பார்த்து வைக்கிற திருமணமா அப்படின்றத அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு முதல் திருமணம் நீடிக்குமா நீடிக்காதா, 2வது திருமணம் நடக்குமான்றதையும் அக்யூரேட்டா சொல்லிட முடியும். களத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்துல வலிமையா பேசுறதுமா. களத்திர தோஷம் இருந்தால் அவர்களுக்கு 2வது திருமணம் மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஜோதிடமானது சொல்கிறது. இந்த ஜோதிடத்தோடு நம்முடைய சாஸ்திரத்தையும் நம்ம இணைச்சி பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல வந்து நான் ஆண் பெண் பேதம் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். ஆண்களுக்குத்தான் 2வது திருமணத்திற்கான அருகதை உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. பெண்களை பொறுத்தவரை 2வது திருமணத்தை அங்கீகரிக்கவில்லை சாஸ்திரம். ஆனால் ஜோதிடத்தை பொறுத்தவரை ஆண் பெண் பேதம்லாம் பார்க்கறது இல்லை. யாராக இருந்தாலும் லக்ன பாவத்திலிருந்து 7ஆம் பாவம் எப்படி இருக்கிறது, அந்த 7ஆம் பாவக அதிபதி யாரோடு இணைந்து எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார், அவர் வாங்கி கொண்டிருக்கின்ற சாரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் இந்த களத்திர ஸ்தானம் அப்படித்தினுடைய வலிமையை பார்க்கிறார்கள். ஒரு சில பேருக்கு களத்திர தோஷம் என்பது கடுமையாகவே இருக்கும். அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மறுமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு உண்டுன்னு சொன்னா, இது வந்து மனைவி இறந்து போய் தான் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் சொன்னார் அவர். அதாவது நீங்கள் உங்களுடைய ஜாதக பலத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மனைவி இறந்து விட்டார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது தவறான புரிதல் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். மேபி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம்ங்கிறது வலிமையாக இருந்தால் வேற எங்கேயா இவரை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது வந்து பிரிந்து போயிருக்கலாம். அதன் மூலமாக 2வது திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புங்கிறதும் வந்து சேரும். ஆனால் அந்த 2வது திருமணம் நல்லபடியாக இருக்குமா, அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தானே. அதே களத்திரபாவம் தான், அது எத்தனை கல்யாணம் பண்ணிட்டாலும் 7ஆம் இடம்ங்கிறது தான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. திருமண வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணை பற்றிய அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இவருக்கு வாழ்க்கை துணையினால் நன்மை உண்டா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் பாவம் தான் தீர்மானம் பண்ண போகிறது. அதனால தான் ஒரு விஷயத்தை அவர் சூசகமாக சொன்னார். எப்படி சொன்னார்னா, இந்த ஜாதகரையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது இவருக்கு களத்திர பாவம்ங்கிறது வீக்காக இருக்குது. நீங்கள் 2வதாக பார்க்கக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்திலே லக்னபாவம் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆயுள் ஸ்தானம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கா, இதெல்லாம் வலிமையாக இருக்கிறதாங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போது இவருடைய ஜாதகத்திலே அந்த களத்திர பாவத்தினுடைய வலிமை என்பது குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுபோல் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே சொல்லும். அதற்கான தீர்வு அப்படிங்கிறதையும் ஜோதிடமே சொல்லிடும். ஒரு சில பேருக்கு எப்படி சொல்லும்னா, நீங்கள் வந்து உங்கள் மனைவியோடு இணைந்து வாழ இயலாது, அதை நீங்கள் உத்தியோக ரீதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், எங்கேயோ வெளிநாட்டில் போய் வேலை பாருங்கோ, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லிடும். இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எப்போ வருவீங்கிறத காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்குள்ளேயே ஒரு 15 நாள் 20 நாள் மட்டும் இருந்துட்டு நீங்கள் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பா. உத்தியோக ரீதியாக இதற்கான பரிகாரம் என்பது கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த 2
இரண்டாவது திருமணத்தை நடத்துகின்ற வேலைங்கிறது 30 வயசுலேயே கூட வந்துடலாம். சீக்கிரமா 24 வயசுலேயே கல்யாணம் பண்ணி மனைவியை பிரிந்து அதற்கப்புறம் 30 வயசுல 2வது கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கூட வந்துடும். ஏன்னா கிரக நிலையிலே பலமாக இருக்கக்கூடிய அம்சமும் இருக்கும். 7ஆம் இடத்திலே ஏதோ 2 கிரகங்களினுடைய சேர்க்கை. ஆனால் 7ஆம் பாவாதிபதி வலிமையாக இருந்துட்டாருன்னு சொன்னா 2வது திருமணமானது இவர்களுக்கு வலிமையாக நிற்கும்னு வரும்பொழுது அந்த 2வது கல்யாணம் எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்போ கொஞ்சம் முதல் கல்யாணத்தை பண்ணுங்கோ, அப்போ உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். கொஞ்சம் தாமதமான திருமணம் நல்லது என்கின்ற அந்த ஆலோசனையும் இந்த காலத்திலே ஜோதிடரால் சொல்லிவிட முடியுமா? சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, அவங்க கவனமா இருக்கணுமா, என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்கள் வந்து இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே முதல்ல வழிபாடு செய்து கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் இது. ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் தடுக்கப்பட்டு நற்பலன் வந்து பெறக்கூடிய ஒரு யோகமாக இந்த கிரகநிலை மாறி இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் வந்து உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம், சரராசி அப்படின்னு சொல்கிறதுனால. அவர் உச்சமாக இருக்கார். உங்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டிய ஒருத்தர் வந்து உச்சமாக இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அப்போ ஏற்கனவே அஷ்டமத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ சூரியன் இங்கே வந்து அஷ்டமத்திற்கு வரும்போது குரு வந்து பாக்கியத்திற்கு வந்து விடுவார். அப்போ வந்து எப்போ உங்களுக்கு வந்து கெடுபலன் வரக்கூடிய நிலையும் அப்போ வந்து காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரகநிலை இருக்கிறது. அப்படி கிரகநிலை ஏற்பட்டதற்கு கட்டாயம் நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். இந்த கிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது எங்கே நன்றி தெரிவிக்கணும்? கிரகங்கள்லாம் பிரதிகூலமாக இருக்குது, அனுகூலமாக இல்லை, ரொம்ப போராட்டமாக கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் எங்கே போய் நீங்கள் அதுக்கு தஞ்சம் அடையணும்னு சொன்னால் 2மே வந்து சிவபெருமான் தான், இல்லை பெருமாளை வந்து வழிபடலாம். கிரகங்கள் கிட்டேயே தான் போய் நான் வந்து வழிபடுவேன்னு சொல்லி இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து சனி பிரச்சனைனா நவகிரகத்தில் நேராக போயிட்டு சனிக்கிட்ட தான் வழிபாடு பண்ணுறோம். குருவுடைய அருள் வேணால் நேராக அவர்கிட்ட தான் போகிறோம். கட்டாயம் அவர்களை வழிபட வேண்டும், அவர்களால் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம், சொல்லிட்டும் இருக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி வரணுன்ற ஆகம விதி ஒன்று இருக்கிறது. விநாயகர் வழிபட்டு மூலவர் பரிவார தெய்வங்களாக வழிபட்டு கடைசியாக வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய ஈசானத்தில் இந்த நவகிரக சன்னதி இருக்கும். அதனால் அவங்கள அப்புறம் வழிபடணும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த கிரகணம் பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகின்றது. ஆனால் நீங்கள் தடுத்தாட்கொள்ளப்பட போகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராசிநாதன் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கணும். அதனால கூட இந்த கிரகநிலை மாறுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது உடல் உபாதையோ கடன் பிரச்சனையோ எதிரிகளோ எதா இருந்தாலும் உங்களால் முறியடிக்க முடியும். நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு செய்து நம்பிக்கையோடும் நல்ல ஒரு துணிவோடும் தெளிவோடும் இருந்தால் இந்த வாரம் அனைத்துமே உங்களுக்கு வந்து அனுகூலமாக நடக்கும். சார், துலா ராசியினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து விருட்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, வீட்லையும் வெளியேயும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து சூரியன். அவர் வந்து 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தில் வரார். அதாவது சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் பிறக்கின்றது. அது வந்து அந்த சூரியனுடைய ஒரு வழியினால தான் நடக்கிறது. சூரியன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சூரியன் வந்து 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய வேலை வந்து அதிகமாகும். உங்களுடைய உயர் அதிகாரி உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை தாண்டி எதிர்காலத்தில் நீங்கள் எங்கே போய் சேரணும், என்ன படிக்கணுமோ அதுக்காக கூட நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நிறைய வேலையானது இப்போ வரும். உதாரணமாக இது வந்து இந்த விடுமுறை காலம் தொடங்க போகுது இல்லையா? அப்போ வந்து கெஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. பிள்ளைகள்லாம் வந்து முழு நேரம் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய செஞ்சு கொடுக்கணும். அப்போது குடும்ப தலைவிகளுக்கும் கூட வேலை அதிகமாக வரும். அப்படி எங்கே பார்த்தாலும் யாருக்கு பார்த்தாலும் வேலை அதிகமாகக்கூடிய வாரமாக இந்த வாரமானது இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்யும்போது அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இவ்வளோ வேலை செய்யணுமே நினச்சி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அது நமக்கு சோர்வாக இருக்கும். நமக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் கூட செஞ்சு அதனால் எவ்வளோ பேர் பயன்பெறுறாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் வேலையையும் உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தையும் நீங்கள் செய்யும்போது இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு வர்றதுனால சில சமயத்தில் உங்களுக்கு வந்து இது போல் எதிர்மறையான சிந்தனைகள் வரும். ஏன் நாம் மட்டும் கஷ்டப்படணும், மற்றவங்களாம் சுகமாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்காம நீங்கள் உங்களுடைய வேலைகளை முழு மனதோடு பக்குவத்தோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு எடுத்துக்கொண்டு செய்தால் இந்த வாரத்தில் ஜெயிக்க போறீங்க. நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்க போகுது. சார், விருச்சிக ராசினருக்கான வார பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? கடந்த வாரமே சொல்லியிருந்தீங்க அவங்க ரொம்ப பொறுமையா நிதானமோடு செயல்படணும்னு. இந்த வாரமும் அதே பலன் தொடரப்போதா, எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் வந்து அந்த கடந்த வாரம் பொறுமையாக இருந்தாங்களா அதுக்கான பலனை அவங்க வந்து அடைய போகிறாங்க.
அதாவது குரு பகவான் வந்து 6லேருந்து 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார் இந்த வாரத்தில். வந்து ராசியை பார்க்க போகிறார். பொதுவாக குரு வந்து ஒரு ராசியை பார்க்கறது நல்லது. அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே இருந்து ராசியை பார்க்கறது இன்னமும் நல்லது. புதனுடைய வீட்டிலேருந்து பார்க்கறது இன்னமும் சிறப்பானது. அதாவது புதன்னு சொல்லும்போது அந்த புதன் தான் வந்து நமக்கான அறிவுக்கு உண்டான ஒரு கிரகம். அவருடைய வீட்டில் குரு இருந்து ராசியை பார்க்குறாருன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் அந்த பாதை வந்து சரியாக இல்லை, நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணீங்க, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணீங்க, எதையெல்லாம் ட்ரை பண்ணலன்றது உங்களுக்கு தெரிய வரும். எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் பிடிச்சிட்டு நல்லா முன்னுக்கு வர போகிறீங்க, நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. இதெல்லாம் இந்த குரு 7ல் இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்தில் நடக்கும். இப்போ அதற்குண்டான ஆரம்பமானது உங்களுக்கு தெரியும். விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் நல்லா இருக்க போகிறோன்ற அந்த பாசிட்டிவ் சைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட போது. இந்த வாரம் நீங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொதுவாக 12 ராசியில் எந்த ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நற்பலன் அடைந்தாலும் அது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்தது. ஆனால் இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நற்பலன் அடையும் போது அதனால எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஜோதிடத்தில் இருக்கு. ஏன்னா அது வந்து தர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு வள்ளல்கிட்ட வந்து நிறைய பணம் கிடைச்சது, செல்வந்தர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் நிறைய தானம் பண்ணிட்டே இருப்பார், தர்மம் பண்ணிட்டே இருப்பார். அப்படியாக நீங்கள் வந்து அறிவு தானமோ அல்லது வந்து பொருள் தானமோ அல்லது வந்து ஒரு சேவையோ இதெல்லாம் செய்ய போறீங்க. நீங்களும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. சார், தனுசு ராசியினருக்கான வார பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அமிர்தா சேலத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/2/2001 மதியம் 12:25 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் பிஜி முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வீட்டில் திருமணத்திற்கு வரன் தேடுகிறார்கள். உடனே திருமணம் செய்து கொண்டால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது என்று நினைக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து பரணி நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்க. லக்னமும் மேஷமாகத்தான் இருக்குது. மேஷ லக்னம் மேஷ ராசி. முதல்ல வந்து இது போன்ற ஒரு எண்ணம் வந்து இந்த ஜாதகைக்கு மட்டும் வரல. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய நிறைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த எண்ணம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் வந்து படிக்க முடியாது, அப்புறம் வேலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பிறந்த பிறகு படித்து பேரம் பேத்தி எடுத்த பிறகு படித்து சாதிச்சவங்க இங்கே இருக்காங்க. அதன் பிறகு வேலைக்கு போய் நல்ல நிலைக்கு வந்தவங்க இருக்காங்க. அதன் பிறகு பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க இருக்காங்க. சோஷியல் சர்வீஸ் செய்கிறதுக்கு வந்தவங்க இருக்காங்க. அதனால் திருமணம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அடையக்கூடிய உச்சத்தை வந்து தடுக்கவே தடுக்காது. இது நான் பொதுவாக வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது வந்து துலா ராசியாக இருக்கின்றது. அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார். அவர் தான் லக்னத்திற்கும் ராசிக்கும் அதிபதியாக இருக்கார். அந்த செவ்வாய் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த 7ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார். அந்த சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுக்லபக்ஷம் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். வளர்பிறை சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு சுபர் வந்து 7ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கார். லக்ன அதிபதியே இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். கட்டாயம் உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து பிராட் மைண்டடாக இருப்பார். நல்ல விசாலமான எண்ணம் கொண்டு நீங்கள் படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கட்டாயம் உங்களுக்கு அனுமதியை கொடுப்பார். நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த உத்தியோக பாவம் வந்து எந்தவித குறையுமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ல் வந்து சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கார். இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். அந்த 10ஆம் அதிபதி சனி வந்து லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கார். ஒரு அன்பருடைய கேள்விக்கு அண்ணா சொன்னார், இப்போ 10ஆம் பாவாதிபதி தனஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றால் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் வந்து 10ல் சூரியன் இருக்கிறது திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம். மன்னர்கள்லாம் போய் வந்து ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு வந்தால் திக்விஜயம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி திக்பலம்னு சொல்லுவோம். அதனால் உங்களுடைய வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து வீட்டில் அவங்க கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டோம், தாராளமாக ஓகே சொல்லுங்கள். இந்த விஷயம் வந்து கண்டினியூ தான் ஆக போகுது. நீங்கள் செய்யக்கூடாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கின்றார். அவர் தான் இந்த 2 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால நீங்கள் வந்து உங்களுடைய நிலைக்கு அதிகமாக பேராசை கொள்ளக்கூடாது. லக்னத்திலே சந்திரன் இருக்கார். அப்போ வந்து சந்திரன் என்ன சொல்லுவோம்னா சபலத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சுக்கிரன் உச்சமாயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து இப்போ உங்களால் எதை அடைய முடியுமோ அதை போல் 10 மடங்கு அதிகமாக அடையணும்னு நினைக்கிறீங்க. தவறு கிடையாது. சீக்கிரமாக வந்துடணும், அதுக்கு எந்த தடையுமே இருக்காது, ஃபுல் டைமாக தான் பண்ண நினைக்கிறீங்க. அந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். திருமணம் தாராளமாக செய்து கொள்ளலாம். தசாபுக்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது சுக்கிர திசையில் பிறந்து சூரிய திசை பூர்த்தியாகி இப்போ சந்திர மகா திசை நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சந்திரன் தான் இப்போ வந்து உங்களுக்கு லக்னத்திலே இருக்காரு. சந்திர திசையில் அவருடைய சுயபுக்தி
பூர்த்தியாகி இப்போ செவ்வாயுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த செவ்வாய் தான் 7ஆம் இடத்துல இருக்காருன்னு நம்ம பார்த்தோம். தாராளமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். சந்திரன் லக்னத்தில் இருந்து சந்திர தசை நடக்கிறதுனால அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், கல்யாணத்தை வீட்டில் பார்ப்பாங்க, பண்ணிக்கங்க, நல்லா இருப்பீங்க. சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு பயத்தோட உடனே திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னால வேலையில கவனம் செலுத்த முடியாம போயிருமோ, நான் என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இப்போ ஒரு பயம் இருக்கு இல்லையா சார்? உடனே நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதோ, நம்ம ஃப்ரீடமா இருக்க முடியாதோன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் தான்? நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவாங்க இல்லையா, மூவெட்டில் செய்யாத திருமணம் அப்படின்னு சொல்லுவேன். ஓரெட்டில் வளராத வளர்ச்சி, இரட்டில் கற்காத கல்வி, மூவெட்டில் செய்யாத திருமணம், நாலெட்டில் பெறாத பிள்ளை அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் வந்து பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லுவா. அப்போ மூவெட்டில் திருமணம் செய்யாத திருமணம்னா மூவெட்டு 24 வயசுல கல்யாணத்தை பண்ணிடும். இந்த பெண்ணை பொறுத்தவரை இப்போ 24 வயசு கிராஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. ஸோ இந்த நேரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பொழுது, நமக்கு நேரம் நன்றாக இருக்கும் பொழுது நிறைய வரன்கள் வரும், நம்மை தேடி நிறைய ஜாதகங்களும் வரும். இந்த மாதிரி வர்றது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நேரம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டோம்னா திரும்ப நேரம் வராது. அது ஒரு விஷயம். எப்படி வந்து நம்ம சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறோம், இந்த வயசில் தான் +2 படிக்கணும், இந்த வயசில் தான் வந்து காலேஜ் படிக்கணுங்கிற ஒரு ரூல்லாம் வச்சுட்டு இருக்கோமோ, அதே மாதிரி தான் இந்த வயசுக்குள்ள கல்யாணத்தையும் பண்ணிடணும், இந்த வயசுக்குள்ள குழந்தைகளையும் பெற்றுவிட வேண்டும். அது கஷ்டப்பட்டாலும் சரி, பணத்திற்காக கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக அந்த வயசில் கல்யாணத்தை பண்ணிடணும். இது வந்து எல்லாருடைய ஜாதகத்திலையுமே ஒரு கலத்திர தோஷங்கிற விஷயம் வரப்போகிறதில்ல. எங்கோ ஒருவருக்குத்தான், ஒரு 1000ல் ஒருத்தருக்கு ஒரு கலத்திர தோஷங்கிறது இருக்கும், ஒரு தாமதமான திருமணம்ங்கிறது இருக்கும். அதனால் இன்னைக்கு சமுதாய கட்டமைப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும், சொந்தமாக வீடு இருக்கணும், எல்லாம் இருக்கணும்னு பார்த்தா அவனுக்கு 35 வயசுக்கு மேலே தான் இருக்கும் இல்லையா? ஆக இது எல்லாத்தையுமே இந்த வயசுல பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன். இந்த பெண்ணை பொறுத்தவரை இவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதியே 7ஆம் பாவத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி 7ல் இருந்தா உனக்கு திருமணத்திற்கு பிறகுதான் வளர்ச்சியே அப்படிங்கிறதையே சொல்லலாம். உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதே உன்னுடைய லைஃப் பார்ட்னர் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். இது போக நீ வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உன்னுடைய ஜாதகத்திலே 10ஆம் பாவத்திலேயே சூரியன் வலிமையாக இருக்கிறார். திக்பலத்தை பற்றிலாம் பேசினார். ஆக நீ கண்டிப்பா வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறது. இது எல்லாவற்றையும் விட இன்னொரு சூக்ஷ்மம் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும், லக்னம் மற்றும் ராசிக்கு அதிலிருந்து 5ஆம் பாவத்திற்கு அதிபதி தான் சூரியன். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்தை பற்றி சொல்லும். நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்த பிற்பாடு தான் நீ உத்தியோகம்ங்கிறதே உனக்கு ஸ்திரமாகுங்கிற ஒரு சூக்ஷ்மத்தையும் சொல்லலாம். 5ஆம் பாவாதிபதி புத்திரஸ்தானாதிபதி வந்து உனக்கு உத்தியோகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ. இந்த நேரம் கல்யாணத்துக்கு சௌகரியமா இருக்கு. உடனடியாக குழந்தை, ஏன்னா அடுத்தது வந்து குழந்தையை தள்ளி போடலாம், நான் வேலைக்கு போன பிற்பாடு தான் நான் குழந்தை பெற்றுக்கிறேங்கிற மாதிரி அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருவா. அந்த மாதிரி இல்லாமல் நீ உடனடியாக குழந்தைகளையும் பெற்றுக்கொள்மா. உன்னுடைய குழந்தை பிறந்த நேரம் உனக்கு உத்தியோக ஸ்திரத்தன்மைங்கிறது கிடைக்கும், அரசு பணிக்கான வாய்ப்புங்கிறதே உண்டு. ஏன்னா சூரியன்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கார் 10ஆம் பாவத்தில். இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது எதற்காக திருமணத்தை தள்ளி வைக்கிறீர்கள்? இவர்கள் எல்லோரும் என்ன நினைச்சுக்கிறான்னு சொன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அடிமையாகி போயிடுவோம், யாருக்கோ போய் கை கட்டி நிற்கணுங்கிற மாதிரி தவறான புரிதலுக்குள் இக்கால தலைமுறையைச் சேர்ந்த இந்த பெண்கள் வந்து விடுகிறார்கள். அடிமைன்னு அர்த்தம் இல்லையே. நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யறதுல என்ன அடிமை இருக்கு? நீ உன் வீட்டுக்கு நீ ராணியாக இருந்தால் என்ன தப்பா போச்சு? அதுல வேலைக்கு போகணுங்கிற கட்டாயத்துக்காக நான் சொல்லலை. இந்த பெண்ணை பொறுத்தவரை வேலைக்கு செல்ல முடியும், ஆனால் வேலைக்கு செல்ல இயலாத பெண்கள் கூட இருப்பாங்க. ஒரு சில பேர் ஜாதகத்தில் 10ஆம் பாவம்ங்கிறது பலவீனமாக இருக்கும். அவர்கள் கூட நான் வந்து வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, திருமணமும் தடைபட்டு கொண்டே செல்கிறது, வேலையும் ஸ்திரம் இல்லாமல், இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டானா நிறைய குழந்தைகள் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம். அதனை அந்தந்த நேரத்திற்குள்ளாக செய்து முடித்து விட வேண்டும். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்துகிறது, ஜோதிடமும் இதைத்தான் வலியுறுத்துகிறதுமா. சார், இந்த ஜாதகக்காரருக்கு மட்டும் இல்லாம நேயர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க சார். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்கணுமா? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பம் நல்லதாங்க இருக்குது. உடனே அப்புறம் வந்து சரி இருக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து வாரம் தொடங்கும் போது உங்களுக்கு வந்து 10ல் சந்திரன், அப்புறம் 11 லாபஸ்தானத்துக்கு வருவார், கடைசியாக விரயஸ்தானத்துக்கு வருவார். வாரம் தொடங்கும் போது குரு வந்து 5ல் ராசியை பார்த்துன்னு இருக்கார். அதனால் இது வந்து சாதகமாக இருக்குது. அதன் பிறகு வந்து இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து 6ஆம் இடத்திற்கு வருவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
இப்போயிலிருந்து என்ன உங்களுடைய சம்பாத்தியமோ உங்கள் வருமானமோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை மட்டும் வைத்துக்கொள்ளுங்க. கடன் வாங்கணுன்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க வேண்டாம். இதை வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கடன் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த கடனை விட அதிகமான பொருள் அவர்கிட்ட இருக்கணும். திரும்ப கொடுக்கலன்னா அதை வந்து வாங்குறதுக்கு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து அந்த கிரெடிட் கார்டு நிறைய பேங்க்கில் நிறைய கார்டை வாங்கி வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கலாம், மாட்டிப்பீங்க. அதனால் கடன் வாங்காமல் இருங்க. இந்த வாரம் ஆரம்பம் நல்லா இருக்குது. முக்கியமான வேலைகள்லாம் முதல் 3 நாட்களுள்ள செஞ்சுருங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து அனுகூலமாக இருக்க போது. ஒரு ஒளி வந்து தெரிய போகிறது. இரவு நேரம் முடிந்து பகல் நேரம் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு காலமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். எதனாலன்னு சொன்னால், சமீபத்தில் ஜென்ம சனி விடுதலை ஆயிருக்கு. ஜென்ம சனி விடுதலை ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வந்து நிறைய பேர் இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனின்றவர் வந்து நிதானமாக பலன் கொடுக்குறவர்னு நம்ம நிறைய முறை எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து இப்போ குரு வந்து பலப்படுத்த போகின்றார். குரு 5ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்த்து உங்களுக்கு பலன் தரப்போகின்றார். பண வரவு இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பானது கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் போன்ற அனைத்து விஷயங்களும் அனுகூலமாக இந்த வாரத்தில் இருக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க ஒரு பிரகாசமான ஒளி கும்பராசினருக்கு தெரிய போகுது அப்படின்னு. மீனராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? கடந்த வாரமே சொல்லியிருந்தீங்க சாதகமா இருக்க போகுதுன்னு. இந்த வாரம் அவங்களுக்கான பலன் எப்படி இருக்க போகுது? மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் துணிவு வந்து துணையாக இருக்கும். இந்த ஆண்டுகோள்களில் வந்து உங்களுக்கான அந்த பயிற்சியும் சரி, இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி சாதகமாக இல்லைன்றதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. அப்போ அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோளுக்கு வரணும். சூரியன் வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு இந்த வாரத்துக்கு வரப்போகின்றார். 3ல் சூரியன் இருந்தால் நீங்கள் தைரியசாலி, பராக்கிரமசாலி. நீங்கள் வந்து எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை கடந்து முன்னேறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு கிடைக்க போகின்றது. அதனால் எல்லா பிரச்சனையும் சேர்த்து போட்டு நிறைய கடன் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நிறைய படிக்கணும், உடல்நிலை சரியில்லை, இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி என்ன வேலை, இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படியாக ஒவ்வொரு நாளும் திட்டமிடுங்க. ஆரம்பிச்சுட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு நல்லபடியாக நடந்துடும். சார், மீனராசினருக்கான வார பலன்களை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தையும் அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி.